पांचजन्याय विद्महे शंकराय धीमहि तन्नो शंकर प्रचोदयात्। अच्युताय नमः आनंदाय नमः गोविंदाय नमः अच्युताय नमः आनंदाय नमः गोविंदाय नमः. ருக்மணி சதய நட்சத்திரம். அவளுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கு. எல்லா விதமான ரிசல்ட்டும் நல்லதா வரணும். நமக்கு எந்த விதமான ரோகமும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உடல்நிலை சீராக அமையணும். உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட சௌபாகியத்தோட அவள் குடும்பமே வாழணும். மன நிம்மதியோடு இருக்கணும். சுவாமி, இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சாந்தி பரணி நட்சத்திரம். அவளுக்கு உடல் ஆரோக்கியம், சகல சௌபாகியம், தன லாபத்தோட நல்ல வாழ்க்கை அமையணும். நல்ல தொழிலில் அவள் ஹஸ்பண்ட் ரொம்ப நன்னா சிறந்து விளங்கணும். அவள் குழந்தை நன்னா படித்து பெரிய ஆளாகணும். எல்லாருக்கும் தேக ஆரோக்கியமும் நல்ல ஆயுளும் கிடைக்கணும். இதுதான் அவளோட கோரிக்கை. ரமேஷ் பாபு சித்திரை நட்சத்திரம். அவளுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இருக்குது. அவள் மருத்துவரை போய் அணுகியிருக்கா. அவருக்கு பரிபூர்ண சுகமாகணும். எல்லா விதமான ரிசல்ட்டும் பாசிட்டிவாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வரணும். அதற்கு உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கணும். சகல சௌபாகியத்தோட மன அமைதியோட சந்தோஷத்தோட அவள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கணும் தீர்காயுளோட சொல்லி அவள் கோரிக்கை வச்சிருக்கா சுவாமி. பிரவீணா மூல நட்சத்திரம். அவளுக்கு ஒரு தடவை அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கு. திருப்பியும் ஒரு அறுவை சிகிச்சை வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காளாம். ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா. அவளுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணாமையே அவளுடைய உடல்நலம் பரிபூர்ணமாக குணமாகறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சாயி. அவள் குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியமும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க நீங்கள் தான் அருள் புரியணும் சுவாமி. இதுதான் அவளுடைய கோரிக்கை. திருமகள் திருவாதிரை நட்சத்திரம். அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. டாக்டர் எல்லாம் காமிச்சிருக்கா. அவள் கூடிய சீக்கிரம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட சீரான நிலைக்கு வரணும். அவள் மன மைதியோட சந்தோஷத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியங்களோட அவள் குடும்பத்தார் அத்தனை பேரோடையும் சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் கோரிக்கை. ஓம் சாய்ராம். ஸ்ரீலங்காவில் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கு. நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கு மழை காரணமாக. அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப சௌபாகியத்தோடு வாழணும்னா இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக மீண்டு வரணும். அதற்கு உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கணும் சுவாமி. எந்த இடத்துல எல்லாம் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் எல்லாரும் தத்தளிச்சுருக்காளோ அங்கே உங்களுடைய கரம் நீண்டு அவளை ரட்சிச்சு பரிபூர்ணமாக அவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சீக்கிரமாக சீராக அமைச்சு கொடுக்கணும் சுவாமி. இது பொதுவான கோரிக்கை. மகே ஷிரடி வாசாய தீமஹி தன்னோ சாயி பிரஜோதயாது. जय साईराम. नानाविध परिमलपत्र पुष्पाणि समर्पयामि.